Hello students, welcome back to Arul Spoken English. இந்த கிளாஸ் 26வது கிளாஸ். இந்த 26வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா words before nouns. அதாவது நவுனுக்கு முன்னாடி நம்ம போடுற வார்த்தைகள் அதுதான் words before nouns. இந்த மாதிரி டாபிக்லாம் நீங்க கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல பார்த்திருக்க மாட்டீங்க. அங்கேயும் நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அங்கேயும் அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு உங்களை பேசுறதுக்கு ரெடி பண்ணுறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அவங்க சொல்லிக்கூட மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயம் ரிட்டனில் ஒரு எக்ஸாமில் 100க்கு 100 கூட எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாது. அந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு ரிட்டனுக்கு தான் ரெடி பண்ணும், ஸ்போக்கனுக்கு ரெடி பண்ணாது. அங்கேயும் கிராமர் தான் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கேயும் நான் கிராமர் தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அங்கே சொல்லி கொடுக்குறதுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து நீங்கள் சரியாக பேச முடியாது, இங்கே பேசுறதுக்கு ரெடி பண்ணணும். அப்போ நான் பேசுறதுக்கு உங்களை ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்லாம், அதாவது இந்த மாதிரியான ஆங்கிள்லாம் நம்ம அந்த கிராமரை பார்க்கணும், கிராமரை எடுத்துகிட்டு போகணும், கிராமரை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் இந்த மாதிரியான டாபிக்லாம் இங்கே இருக்குது இந்த அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில். ஏன்னா கிராமர் எங்கேயுமே ஒன்று தான், எல்லா லாங்குவேஜ்லேயும் கிராமர் வேணும். கிராமர் பேஸ் பண்ணி தான் ஒரு லாங்குவேஜே ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம தாய்மொழியிலையும் நமக்கு கிராமர் இருக்குது. ஆனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கண்டினியூஸாக பேசுகிறனால நம்ம பிரெயின் வந்து அதை வந்து காக்னிட்டிவாக புரிஞ்சுக்கும். ஓகே, ரொம்ப அதாவது வழியை வந்து சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கும் நம்ம தாய்மொழியோட கிராமர் நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனை பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக அவன் தான் பேசுவோம், அவள்னு பேச மாட்டோம். இது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது தான் அவள்னு பேசணுங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் கிராமர். அதை தான் இங்கிலீஷில் வந்து ஹீ போடுங்க, பெண்ணை பற்றி பேசுனா சி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இதை சப்ஜெக்ட்லாம் போட முடியுமா, சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது கிராமர். அதாவது இலக்கண வல்லுநர்கள் இந்த மாதிரி வகுத்து வச்சிருக்கிறாங்க. இது நம்ம பேசுகிறோம், நம்ம வந்து தமிழ் இந்த மாதிரி பேசுகிறோம், வெள்ளைக்காரங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதாவது இங்கிலீஷ் பேசுகிற வெள்ளைக்காரங்க. ஏன்னா ஒலிகள் வந்து அவங்க இஷ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு லாங்குவேஜாக செட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வித்தியாசங்களோட கிராமர் ரூல்ஸும் இருக்கும். ஸோ நம்ம லாங்குவேஜோட கிராமர் தெரியும் நமக்கு அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம். ஆனால் நம்ம வந்து நம்ம கிராமரை வந்து ரொம்ப வாண்டடாக கற்றுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பிறக்கும்போது பிரெயின் வந்து எம்டியாக தான் பிறக்கிறோம். எம்டியாக பிறக்கும்போது நமக்கு எந்த லாங்குவேஜோட கிராமரை கண்டினியூஸாக கேட்குறோமோ, எந்த லாங்குவேஜோட வேர்ட்ஸ், எந்த லாங்குவேஜோட ஒலியை நம்ம கண்டினியூஸாக கேட்குறோமோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து நம்ம பிரெயின் வந்து அடாப்ட் ஆகிக்குது. இதே நம்ம வந்து இந்தியாவில் பிறந்திருந்து ஒரு வயசுலேயே 2 வயசுலேயே அமெரிக்கா போயிட்டோம்னா நமக்கு இங்கிலீஷ் தான் வரும். இங்கிலாந்து போயிட்டோம்னாலும் நமக்கு இங்கிலீஷ் தான் வரும். இல்லை இங்கிலாந்து போனாலும் அங்கே நமக்கு இங்கிலீஷே இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு இங்கிலீஷே தெரியல அப்படின்னா அப்போ வந்து நம்ம தமிழ் தான் கற்றுப்போம். ஸோ நமக்கு சின்ன வயசில் என்ன லாங்குவேஜ் கிடைக்குதோ அதைத்தான் நம்ம பிரெயின் வந்து அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி அதனால தான் நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம், அதனால தான் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்களே தவிர அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டு ஒன்றும் பேசலை, அவங்க நேச்சுரலாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம கிராமர் கற்றுக்கும் போது அதை நேச்சுரலாக நம்மளும் கற்றுக்கணும். அதாவது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி கற்றுக்கிறாரோ அது மாதிரி நம்ம கற்றுக்கிட்டாதான் நம்ம வந்து அவரை மாதிரி பேச முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் அவரோட லாங்குவேஜை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற நம்ம தாய்மொழியில் பேசுகிற சில அறிஞர்கள் புலவர்கள்லாம் மேடையில் பேசுவாங்க. அவங்க நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசும்போது நல்லா ஸ்பீடாக பேசுவாங்க. அதே மேடையில் ஏறி சில இலக்கண நூல்கள்லாம் படிச்சிருப்பாங்க, அதை பற்றியோ இல்லை அவங்க ரொம்ப வாண்டடாக போய் படித்ததை பற்றியோ நம்மளை மாதிரி பயங்கர ஸ்பீடாலாம் பேச முடியாது. ஒரு உரையாற்றலாம், அவ்வளோதான் அவங்களாலே செய்ய முடியுமே தவிர ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம். அதை வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. சங்க காலத்தில் பேசுன மாதிரி ரொம்ப ஸ்பீடாலாம் பேச முடியாது. வாண்டடாக ஸ்லோவாக பேசுனா தான் பேச முடியும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் அவங்க நேச்சுரலாக கற்றுக்கல. தமிழில் வந்து சில அறிஞர்களே இந்த சிலப்பதிகாரம் இதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க வந்து நம்மளை குழந்தையா இருக்கும்போது நம்ம எப்படி லாங்குவேஜ் கற்றுக்கிறோமோ அந்த விஷயத்தை அவங்க நேச்சுரலாக கற்றுக்கலாம். அவங்க நம்மளை மாதிரி நார்மலாக பேசும்போது சூப்பராக பேசுவாங்க. ஆனால் பர்டிகுலராக அந்த ஒரு சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு டைலாக் பேசும்போதோ இல்லை திருக்குறள்லேருந்து ஒன்று பேசும்போதோ அதையெல்லாம் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கும் போது அவங்களால வந்து நம்ம நார்மலாக தமிழ் பேசும்போது என்ன ஸ்பீடு, எந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுறோமோ, இதெல்லாம் நம்ம திடீர்னு வந்து ஸ்பீடாக பேசுவோம், திடீர்னு கம்மியாக பேசுவோம்,
அந்த நளினத்தை வந்து அவங்களாலேயே தமிழ் மொழியிலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது கற்றுக்கிட்டது. மேடையில் வேணால் கம்பீரமாக பேசலாம், அதை நார்மல் லைஃப்பில் நம்ம மாதிரி ஸ்பீடாக இப்படி பேசுகிறோம்ல, அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாது. அதை ஏன் அப்படின்னா அது கற்றுக்கிட்டது. ஸோ நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு விஷயத்தில் வந்து ஸ்லோவாக மாறிடுவோம். அதுவும் குறிப்பாக லாங்குவேஜில் ஸ்லோவாக மாறிடுவோம். நம்ம வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரோ அது மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் கற்றுக்கிட்ட மாதிரி மொட்டையாக கற்றுக்காம அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இந்த நவுன்ஸ்லாம் நம்ம எந்த மாதிரி பார்க்கணும், நவுன்ஸ்க்கு முன்னாடி போடுற வேர்டெல்லாம் நம்ம எந்த மாதிரி பார்க்கணும், அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம கற்றுக்கணும். ஏன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நவுனில் வந்து 5 வகை இருக்குது, ப்ரோனவுனில் இத்தனை வகை இருக்குது, அட்ஜெக்டிவ்ல இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெசனுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த லெசன்லேனா நம்ம ஒருத்தர் நல்ல லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அவர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ்லாம் அதில் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலம் படித்தோம்னா பேசுறதுக்கு திணறோம். அப்போ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நவுன்கிற லெசன் இருக்கும், அட்ஜெக்டிவ்ங்கிற லெசன் இருக்கும், ஆர்டிக்கல்ங்கிற லெசன் இருக்கும், ப்ரொனவுன்கிற லெசன் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நவுனுக்கு முன்னாடி இந்தந்த வார்த்தையெல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து அங்கே இருக்காது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட்டு இந்தந்த வார்த்தையில் எங்கே வருது அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு நம்மளையே பேச்சுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்க லெசன் அதாவது பேட்டர்ன் சிலபஸ் செட் பண்ணல. அதனால தான் அந்த பிரச்சனை. ஸோ நம்ம வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு ஒரு நவுனை புரிஞ்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நவுன்னா என்ன? நவுன்னா ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ ஒரு இடமோ ஒரு பொருளோ அதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறோம், அதுக்குன்னு ஒரு ஒலியை செட் பண்ணி அந்த ஒலிகளை அதாவது ஒவ்வொரு ஒலியாக இருக்கும் அந்த ஒலிகளை செட் பண்ணி வார்த்தையாக உருவாக்கி அந்த வார்த்தை மூலமாக நம்ம அந்த பொருளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதே பொருள் தான் இது வந்து தமிழில் வந்து பேனா, இங்கிலீஷில் வந்து பென். ஆனால் குறிக்கிற பொருள் என்ன? ஒன்றே ஒன்று தான். நம்ம ஒலிகள் தான் வேறு. பேனா, பென். அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி சொல்கிறாங்க, நம்ம சொல்லும்போது வேறு மாதிரி சொல்கிறோம். ஆனால் அவருக்கு நம்ம கேட்டோம்னா மார்க்கர், அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் குறிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளைக்காரங்க வந்து அதாவது இங்கிலீஷ் பேசுகிற வெள்ளைக்காரங்க வந்து இங்கே வந்துட்டு நம்ம லாங்குவேஜை கேட்டுட்டு போய் அவங்களுக்கு ஒரு வார்த்தை செட் பண்ணல, நம்ம போய் அங்கே கேட்டும் செட் பண்ணல. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒலிகளை கோர்வையாக்கி ஒரு வார்த்தையாக உருவாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிராமர் ரூல்ஸ் தோணுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஏன் கிராமர் ரூல்ஸும் பல இடங்களில் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா உலகம் முழுவதும் ஒரே பேட்டர்ன் கிடையாது. இந்த விஷயத்தை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியும் சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால தான் கிராமர் ரூல்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஒரு லாங்குவேஜுக்கு இன்னொரு லாங்குவேஜுக்கும். அது எப்படின்னு சொல்லி இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு இப்போ இதை பற்றி பார்ப்பேன். ஏன் இவ்வளோ தெளிவான விளக்கங்கள் தர வேண்டியது இருக்குன்னா நான் மொட்டையாக லெசன் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்த உடனே லெசன் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்காது. ஓகே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் பிரெயின் வந்து ஈஸியாக அதை எடுத்துக்கும். நேச்சுரலாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். புரியுதுங்களா? வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் வராது, நம்ம என்ன கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோங்கிறதும் தெரியாது. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம், ப்ரொனவுன் பார்த்துருக்கோம், நவுன் பார்த்துருக்கோம். அதில் ப்ரொனவுன்லேயே நிறையா இருக்குது, அட்ஜெக்டிவில் நிறையா இருக்குது, ஆர்டிகல்ஸில் ஏஆண்டி இருக்குது. இதெல்லாம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம நவுன் முன்னாடி போட போகிறோம். அதாவது ஒரு விலங்கோ ஒரு மனிதனோ ஒரு இடமோ ஒரு பொருளோ முன்னாடி போட போகிறோம். ஸோ இந்த நவுன் முன்னாடி நம்ம என்னென்ன போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நம்மளும் இதையெல்லாம் போட்டு பேச முடியும். ஓகே, அப்போ நம்ம ஓனாக சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நவுன் முன்னாடி என்னென்ன போட முடியும். ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன போட்டு பேசலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புத்தகத்துலேயோ ஒரு பேப்பர்லேயோ இருக்குது அப்படின்னா படிப்பீங்க, படித்து அதுக்கு மீனிங்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உங்களை ஓனாக கிரியேட் பண்ண சொன்னால் நீங்கள் தயங்குவீங்க. நம்ம பேசுகிறது சரிதானா, இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை போடலாமா அப்படின்லாம் நீங்கள் தயங்குவீங்க. அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நவுன்ஸ் முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் போடலாம் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். தெளிவு இருந்தால் தான் நீங்கள் நவுனை அசால்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெர்பு சொல்லி அதாவது என்ன செயல் செஞ்சார் இல்லை அதுக்கு அவங்களுக்கு என்ன செயல் செஞ்சாங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இந்த மாதிரி டைமு பிளேஸு இதெல்லாம் போட்டு பேசலாம்.
ஸோ நவுனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது ஓனா, அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன போடணும். ஏன்னா நவுன் வந்து வெறும் மரம் மட்டுமே நம்ம பேச மாட்டோம், அந்த இடத்துல இருந்தால் மரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலங்கிற வார்த்தையை நம்ம எப்படி இங்கே போடுறது, இங்கே போடணுமா, முன்னாடி போடணுமா, இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நவுன் கூட என்னென்ன வார்த்தைகள் சேர்க்க முடியும், சேர்த்து அந்த நவுனை சொல்ல முடியும் அப்படிங்கலாம் அவருக்கு தெரியணும். சின்ன ரூம் இருக்குது, சின்ன ரூம்னு நம்ம சொல்கிறோம், ஒரு சிறிய அறைன்னு. சிறிய அறைங்கிறதுல நம்ம வந்து ஸ்மால் போடுறது கரெக்டாக, இல்லை ஸ்மால் போடணுமா, இல்லை ஸ்மால் போடணுமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கே நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்லாம் போயிடும், நம்ம சரியாக தான் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ். அப்போ ஒரு நவுன் முன்னாடி நம்ம என்னென்ன போட முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நவுனை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்து வெறுப்பு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அடுத்த கிளாஸ்லாம் உங்களுக்கு ஃபீச்சர்லாம் சொல்லி தருவேன். ஸோ ஒரு நவுன் முன்னாடி நம்மளால் ஆர்டிகல்ஸ் போட முடியும். ஏ அண்ட் தி இந்த ஆர்டிகல்ஸ் போட முடியும். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஏன் போட முடியும்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏ பாய் சொல்லலாம், தே பாய் சொல்லலாம், இல்லைன்னா வந்து அண்ட் ஈட்டர் சாப்பிட்றவர். இதுக்கெல்லாம் என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம்னா இந்த கிளாஸில் ஒரு நவுன் முன்னாடி என்னென்ன போட முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஒரு நவுன் முன்னாடி ஆர்டிகல்ஸ் போட முடியும். ஏ பாய், தே பாய் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், ஆர்டிகல்ஸ் போட முடியும். செகண்ட், ஒரு நவுன் முன்னாடி அந்த இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூம் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் அஜெக்டிவில் சொல்லியிருக்கோம்ல, அப்போ அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையெல்லாம் போட முடியும். ஸ்மால், பிக் ரூம், ஸ்மால் ரூம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை போட முடியும். அதாவது டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற அந்த வார்த்தை, அது டிஸ்கிரிப்ஷன்னா ஒரு வர்ணனை, ஒரு விவரம் சொல்கிற வார்த்தை, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட முடியும். அது இங்கே வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் போட முடியும் நவுன் முன்னாடி. பியூட்டிஃபுல், அதுக்கப்புறம் ஸ்மால். ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் போட முடியும். ஒரு நவுன் முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் போட முடியும்னு தெரிஞ்சாதான் நீங்கள் நவுனை கிரியேட் பண்ண முடியும் அழகா. ஸோ அதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் போட முடியும். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, ஒரு நவுன் முன்னாடி ஒரு பையன், 2 பையன், 3 பையன், 3 பாய்ஸ் அங்கே இருக்காங்க, 4 பாய்ஸ் அங்கே இருக்காங்க, 5 கேர்ள்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நவுன் முன்னாடி 5 டாக்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இது நவுன் தானே, இது முன்னாடி நம்ம போடலாம்ல. அப்போ ஒரு நவுன் முன்னாடி நம்மளால நம்பர்ஸ் போட முடியும். நம்பர்லேயே ஆர்டினல் நம்பர்ஸ், கார்டினல் நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து கார்டினல் நம்பர், அதாவது எண்ணிக்கை. ஓகே, ஆர்டினல் நம்பர்ஸ்னால் எத்தனாவது பிளேஸ், எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு. கார்டினல் நம்பர்ஸ்னால் எத்தனை கவுண்டிங், 1000ங்கிறது கார்டினல் நம்பர், 1000வது அப்படிங்கிறது ஆர்டினல் நம்பர். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 1000 அப்படிங்கிறதையும் போட முடியும். 1000 மாடுகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றன, அப்போ 1000, அப்போ மாடுகள்ங்கிறது நவுனு, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸும் போட முடியும். அந்த தெளிவு உங்களுக்கு வேணும். அப்போ நம்பர்ஸில் என்னது, கவுண்டிங் பண்ணுற நம்பர், அதாவது கார்டினல் நம்பர், கவுண்டிங் நம்பரும் போட முடியும். இது எத்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிற ப்ராக்கெட்டில் கார்டினல் நம்பர்ஸும் நம்மளால் போட முடியும். ஓகே, அதுக்கடுத்து ஆர்டினல் நம்பர்ஸும் போட முடியும். ஃபர்ஸ்ட் ரேங்க், இங்கே வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இது வச்சுப்போம். ஒரு பாய் இருக்கிறார், ஒரு பையன் இருக்காப்ல அப்படின்னா அந்த பையன் வந்து செகண்டாக உட்காந்துருக்கான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், த செகண்ட் பாய். அப்போ இது இந்த 2 பசங்கங்கிறது வந்து கவுண்டிங், 2வது பையன் அப்படிங்கிறது ஆர்டர், அதாவது ஆர்டினல் நம்பர். அப்போ அதை நம்ம வந்து ஆர்டினல் நம்பரும் போட முடியும். ஒரு நவுன் முன்னாடி ஆர்டினல் நம்பரும் போட முடியும். ஆர்டினல் நம்பர்ஸ், அது ஆர்டினல் நம்பர்ஸ்னால் செகண்டா, தேர்டா, 1000ஆவதா, 1000th, 1000th. 1000னா கவுண்டிங், அது வந்து கார்டினல் நம்பர். 1000th 1000வது அப்படிங்கிறப்ப அந்த 1000வது பையன் இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டினல் நம்பரும் நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி போட முடியும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா சில குவான்டிட்டிஸ் போட முடியும். அதாவது இங்கே கொஞ்சம் அரிசி இருந்துச்சு, சம் ரைஸ், இங்கே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, சம் ஃபுட்டு, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் அரிசி இருக்கு, சம் ரைஸ். few people சில மனிதர்கள், few persons சில மனிதர்கள்.
ஓகே, பர்சன்ஸ்னா அங்கே எக்ஸாக்டாக என்ன இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா பீப்புள்னு கொஞ்சம் பேர் அந்த மாதிரி. ஓகே, few people, many things, நிறையா பொருட்கள். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளும் நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி போட முடியும். some, few, many. இது வந்து எக்ஸாக்டாக நம்பர் கிடையாது. எக்ஸாக்டாக இது பார்த்தீங்கன்னா நம்பரை வந்து கவுண்டிங்காக எட்டிங்க 5 பாய் 6 பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எக்ஸாக்டாக நம்பர் சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டியை எக்ஸாக்டாக சொல்லாது, ஆனால் கொஞ்சம் அதிகம் மச் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளையும் நம்ம வந்து நவுன் முன்னாடி போட முடியும். ஏன்னா நம்ம நவுன் முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் போட முடியுங்கிறதுல நமக்கு நல்ல தெளிவு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த வார்த்தைகள்லாம் போட்டு நம்ம சென்டென்ஸ் உருவாக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு கோர்வையாக்கி இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுங்கிற உங்களுக்கு ஒரு அஃபீஷியலாக ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அணுகுவீங்க. அதனால தான் இந்த கிளாஸ். ஓகே, அடுத்து 6 என்ன? ஓகே, 6 வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த பையன் அப்படின்னு சொல்றோம்ல, திஸ் பாய், தட் கேர்ள், அந்த பொண்ணு. அப்ப திஸ், தட், திஸ், தோஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் தனியா இருந்தா இது ப்ரொனவுன். அது இந்த ஒரு நவுனுக்கு முன்னாடி வர்றதுக்கு பேர் அஜெக்டிவ்னு பேர், அந்த நவுனை பத்தி சொல்றதுக்கு. அப்ப இந்த இடத்துல இதுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அஜெக்டிவ். இந்த டீட்டெயிலாம் ரொம்ப தெரிஞ்சா அது வந்து உங்களுக்கு குழப்பம். ஆனா இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படிங்கிறதும் உங்களால போட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். திஸ், தட், தீஸ், தோஸ். ஸோ நவுன் முன்னாடி இவ்வளோ போட முடியும். இன்னும் இருக்குது நவுன் முன்னாடி இன்னும் என்னென்ன போட முடியும் அப்படின்னு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்து பொசசிவ். அதாவது இது என்னோட பேனா. பேனாங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்ணுன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் மை பென் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த பென் முன்னாடி யுவர் பென் அப்படின்னும் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ நவுன் முன்னாடி மை, யுவர், ஹிஸ் டாக், அவருடைய நாய். ஸோ நவுன் முன்னாடி இதுவும் போட முடியும். புரியுதுங்களா? அப்போ நவுன் முன்னாடி இங்கே என்னென்ன போட, எவ்வளோ விஷயங்கள் நவுன் முன்னாடி போட முடியுது பார்த்துக்குங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அப்போ தான் நீங்கள் நவுனை வந்து அடுத்துலாம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம அடுத்த கிளாஸ்லாம் வந்து நவுன் போட்டு வெறுப்பு போக போகிறோம். அப்போ நவுனை நீங்கள் எப்படிலாம் ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி என்னென்ன போட முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, அதனால தான் இந்த கிளாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நவுன் முன்னாடி இன்னொரு நவுனே போட முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவியே ஒரு பொருள் தான், அதுவே ஒரு நவுன் தான். இப்போ டிவி ரிமோட் என்ன சொல்லுவோம்? ரிமோட் என்ன சொல்லுவோம்னா டிவி ரிமோட்னு தான் சொல்லுவோம். அப்போ ரிமோட்டுங்கிறது வேற பொருள், டிவிங்கிறது வேற பொருள். ஆனால் அந்த டிவியை போட்டு தான் இது டிவியோட ரிமோட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த நவுன் முன்னாடி இன்னொரு நவுனான டிவி அதை போட்டு நம்ம வந்து டிவி ரிமோட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நவுன் முன்னாடி இன்னொரு நவுனும் நம்மளால் போட முடியும். ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலே ஒரு இடம் தான், அதே ஒரு நவுன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த பேக்குக்கு முன்னாடி போட்டு இது ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிற பேக், ஸ்கூல் பேக். அப்போ நவுன் முன்னாடி இன்னொரு நவுனும் போட முடியும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு நவுன் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து என்ன போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. அப்போ அந்த நாட்டோட பேரை சொல்லி அமெரிக்கன் சிங்கர். அப்போ நாட்டோட பேரும் கூட நம்ம ஒரு நவுன் முன்னாடி போட முடியும். சிங்கர்னா பாடுறவர், அந்த சிங்கர் முன்னாடி ஒரு நாட்டு பேர் போட்டிருக்கேன், ஒரு நாட்டோட பேர் போட்டிருக்கேன். இப்போ இந்தியன் பிளேயர் அப்படிங்கிறப்ப இந்த பிளேயர்னா விளையாடுறவர், அது முன்னாடி இந்தியாங்கிற ஒரு நாடை போட்டிருக்கேன். அப்போ ஆனால் வந்து இது வந்து அஜெக்டிவ் அப்படிங்கிறதுக்காக சின்ன சேஞ்ச் பண்ணி இது அஜெக்டிவ் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து டிவியை வந்து நம்ம அஜெக்டிவ் வார்த்தையாக மாற்றலை, அப்படியே டோட்டலாக நவுனாகவே யூஸ் பண்ணுறோம். ஸ்கூலை வந்து அஜெக்டிவ் வார்த்தையாக மாற்றலை, அப்படியே நவுனாகவே ஸ்கூல்னே யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே இந்தியாவை இந்தியன்னு மாற்றிருக்கோம்.
அமெரிக்காவை அமெரிக்கன்னு மாற்றிருக்கோம். சைனாவை சைனீஸ், சைனீஸ் செல்ஃபோன், சைனா செல்ஃபோன், தமிழில் இங்கிலீஷில் சைனீஸ் செல்ஃபோன். ஸோ ஒரு நாட்டோட பேரைய அதை அஜெக்டிவாக மாற்றி ஒரு நவுன் முன்னாடி போட முடியும். ஓகே, அடுத்து ஃபைனலாக அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம்னா, வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர் அப்படிங்கிற சென்டென்ஸில் வாட் எ பியூட்டிஃபுல் பிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சருங்கிறது ஒரு படம், அது முன்னாடி நம்ம வந்து ஒரு அஜெக்டிவ் போட்டிருக்கோம், பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு அஜெக்டிவ். அது இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வேற. இது வந்து ஆச்சரியக்குறி, அதாவது எக்ஸ்கிளாமேட்டரி சென்டென்ஸ். அந்த எக்ஸ்கிளாமேட்டரி சென்டென்ஸ் முன்னாடி இருக்கிற நவுன் கூடயும் நம்ம வந்து இன்னொரு வார்த்தை போட முடியும். அதாவது பியூட்டிஃபுல் அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் அஜெக்டிவ் போட முடியும். ஏன் அப்படின்னா, நான் இங்கே மட்டும் சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து என்ன நினச்சிருவீங்கன்னா, ஒரு நார்மல் சென்டென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நவுன் முன்னாடி தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருவீங்க. அப்போ ஒரு எக்ஸ்கிளாமேட்டரி சென்டென்ஸ், என்ன ஒரு அழகான படம், என்ன ஒரு அமைதியான வில்லேஜ், வாட் அ பீஸ்ஃபுல் வில்லேஜ். அப்போ ஒரு ஆச்சரியக்குறி, ஒரு எக்ஸ்கிளாமேட்டரி சென்டென்ஸ் முன்னாடி வர்ற நவுன் முன்னாடியும் நம்ம வந்து ஒரு அஜெக்டிவ் வார்த்தை போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நவுன் முன்னாடி நம்ம இவ்வளோ விஷயங்கள் போட முடியும். ஒரு ஆர்டிகல் போட முடியும், ஒரு என்ன வர்ணனை, அதாவது என்ன அதை பற்றி நம்ம சொல்ல விரும்புகிறோம், ரொம்ப சின்னது பெருசு, விலை அதிகமாக இருக்குது விலை கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகளும் போட முடியும். அதுக்கப்புறம் அதில் எத்தனை இருக்குது, 5-6 இருக்குது, 5 பசங்க 6 பசங்க அந்த மாதிரி நம்பரும் போட முடியும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து 5வது பையன் வா, the 5th boy ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரியல் நம்பரும் போட முடியும். அப்புறம் கொஞ்சம் கம்மி அது மாதிரியும் போட முடியும். கொஞ்சம் மலர்கள் அங்கே இருக்குது, மலர்கள்ங்கிற நம்ம கொஞ்சம் மலர்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளும் போட முடியும். அப்புறம் அந்த மலர் அப்படிங்கிறப்ப தட் ஃப்ளவர், திஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளும் போட முடியும். அப்புறம் பொசசிவை குறிக்கிறது, இது என்னோடது உன்னோடது அப்படின்னு சொல்கிற இது என்னுடைய பேக் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையும் போட முடியும். அதுக்கப்புறம் வெறும் டோட்டலாக ஒரு நவுனே இன்னொரு நவுன் முன்னாடி கொண்டு வந்து போட முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட பேரை அஜெக்டிவாக மாற்றி போட முடியும். அப்புறம் ஒரு எக்ஸ்கிளாமேட்டரி வார்த்தை கூடயும் சென்டென்ஸ் கூடயும் நம்ம வந்து நவுன் முன்னாடி சில விஷயங்களை போட முடியும். ஸோ நவுன் முன்னாடி இவ்வளோ விஷயங்களை போட்டு நம்ம ஒரு நவுனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு நவுனை உருவாக்க முடியும். ஓகே, ஏன்னா ஒரு நவுன்கிறது நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரீன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, இதுக்கு பேர் பேனானா பென் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பேனாக்கு முன்னாடி என்னென்ன நீங்கள் போட்டு பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிராமரில் இருக்கும். அதுவும் இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆர்டிக்கல் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது ஆர்டிக்கல் வந்து ஒரு நவுனு கூட எப்படி போடணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தெளிவாக எவ்வளோ விஷயங்கள் நவுனு கூட போடணும் அப்படிங்கிறத எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆர்டிக்கல் இருக்கும், அஜெக்டிவ் இருக்கும், அதில் ப்ரொனவுன் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு மை பென்னா இது என்னுடைய பென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் போட முடியும் அப்படின்னு ஒரு செப்பரேட் கிளாஸ் வந்து எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இதை பற்றி விளக்கங்கள் இருக்கும். ஆர்டிக்கல்லாம் ஏ அண்ட் டி அது என்ன முன்னாடி போட முடியும் அப்படின்னு அது எது கூட வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை கம்பைன் பண்ணி இந்தந்த விஷயங்கள் ஒரு நவுன் முன்னாடி போட முடியும்னு சொல்லிட்டு அதை கம்பைன் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஒரு நவுன் முன்னாடி செய்ய முடியும்னு சொல்லி அது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்களே உங்களால் ஓனாக சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். மொட்டையாக வெறும் ஆர்டிக்கல் மட்டும் படிச்சுட்டு வெறும் அஜெக்டிவ் மட்டும் படிச்சுட்டு வெறும் ப்ரொனவுன் படிச்சுட்டு அப்படியே போனோம்னா நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் எடுத்தேன். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோஸில் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த நவுனை பற்றி புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.